3 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்தா பன்றிகளை சுடலாம். சுடுற உரிமை அது வனத்துறை அதிகாரிகள். அதற்காக வனத்துறை அதிகாரிகள் சுடுவார்கள். அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக அங்கே பாதுகாப்பிற்காக ஜீவோ இல்லை. ஆகவே இந்த வனத்துறை அதிகாரிகள் சுடுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இதையும் சுடுவதற்காக இதை நீங்கள் எல்லாம் இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறீங்க. வனத்துறை அதிகாரிகளே சுடாம விவசாயிகளே சுடுவதற்கு அதிகாரம் வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் துப்பாக்கி லைசன்ஸ் இருக்கிறவங்க எவ்வளவு விவசாயிகள் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை. அதனால தான் இந்த கட்டுப்பாடும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால், ஏன்னா உங்ககிட்ட அந்த மாதிரி கொடுத்தா மற்றவங்க எல்லாமே உள்ளே போய் கூட சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை பற்றியெல்லாம் அந்த குழுவும் இப்பொழுது சொல்லியிருக்கிறது. ஆக உங்களுடைய கோரிக்கை இது முன்னால் மறுபடியும் பரிசீலிக்கப்படும். முதலமைச்சரிடம் சொல்லி இது குறித்து விவசாயிகளும் சுடுவதற்கு அனுமதி அளிக்கப்படுமா என்பதை பற்றியெல்லாம் பரிசீலனை செய்யப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இந்த காட்டுப்பன்றிகளால் ஏற்படுகின்ற இந்த சேதங்களை தடுப்பதற்காக எல்லா நடவடிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையின்படி வனத்துறை செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் மிக முக்கியம். அதே மாதிரி இந்த யானைகளை பற்றி சொன்னீங்க. இந்த யானைகளை பற்றி சொல்லும்போது இங்கே பல்வேறு உறுப்பினர்கள் யானைகள் அவைகளும் புகுந்து பல்வேறு சேதங்களை ஏற்படுத்துவது, உயிர் சேதம் எல்லாம் கூட ஏற்படுத்துகிறது என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள். இங்கே பேசிய அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களும் சொன்னார்கள். அதைத்தான் ஐ பெரியசாமி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலே இருக்கிற பொழுது அந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே இருக்கிற அந்த பகுதிகளிலே இது போன்ற பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி கன்னிவாடி சாகத்தில் கோம்பை ஆத்தூர் வனப்பகுதியில் 2/1/2025 முதல் ஒரு யானை கூட்டம் மக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வருகிறது அப்படின்னு 2ஆம் தேதி காலையிலேயே எனக்கு ஐ பெரியசாமி அவர்கள் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு சொன்னார். நானும் அதை செயலாளரிடம் சொல்லி உடனடியாக அதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அங்கே 2 கும்கி யானைகள் அனுப்பப்பட்டன. கும்கி யானைன்னா ரொம்ப பேருக்கு எனக்கு முதலெல்லாம் தெரியாது என்ன கும்கி யானைன்னா. கும்கி யானை என்பது வனத்துறையினால் பழக்கப்பட்டிருக்கிற அந்த கும்கி யானை. அந்த கும்கி யானையை பார்த்தாவே மற்ற யானைகள்லாம் காட்டுக்குள்ள ஓடிடும், வனத்துறைக்குள் ஓடிவிடும். அந்த 2 கும்கி யானைகளை அனுப்ப வேண்டும் என்று ஐ பெரியசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே மறுநாளே 2 கும்கி யானைகள் அங்கே அனுப்பப்பட்டன. அதுபோல்தான் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியிலேயும் இது போன்ற பிரச்சனைகள் வந்த பொழுது அங்கேயும் 2 கும்கி யானைகள் அனுப்பப்பட்டு அங்கே அதுபோல் நுழைந்த யானைகள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டதையும் நீங்கள் பத்திரிகை செய்திகளிலேயும் தொலைக்காட்சியிலேயும் பார்த்திருப்பீர்கள். ஆகவே இதற்கான உரிய நடவடிக்கைகளை எல்லாம் முதலமைச்சருடைய உத்தரவுப்படி வனத்துறை அதிகாரிகள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அது மட்டுமல்ல, மேலும் இந்த மயில்களை பற்றியெல்லாம் சொன்னீர்கள். மயில் என்பது அது ஒரு தேசிய பறவை என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அந்த தேசிய பறவை இந்த வனவிலங்குகளில் அதுவும் முதல் இடம் பெற்றிருக்கிற ஒரு பறவையாக இருக்கிறது. இந்த மயில்களினால் எவ்வளவு நாம் சரியாக அதையும் வளர்த்துருக்கிறோம், வீட்டில் வச்சுருந்தவங்களாம் இருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ அந்த மயில்களினால் ஏற்படுகிற சேதங்களையும் தடுத்து நிறுத்துவதற்காக நாம் எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை பொறுத்தவரையில் இந்த அரசினால் மட்டும் நான் குறிப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புவது, இங்கே யானைகள் பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாடு உயிர்ப்பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்கல் போன்ற திட்டங்களின் மூலமாக 2.394 கோடி செலவில் 46.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு யானை புகாமல் இருப்பதற்காக நாம் அகழி வெட்டுதல், நீங்கள்லாம் மணி கூட சொன்னார், இந்த அகழி வெட்டணும் அங்கே இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொன்னார். அதையும் நாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த சூரிய மின்வெளி அமைக்க அதையும் சொன்னீங்க. சூரிய மின்வெளி அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் இந்த அரசு செய்திருக்கிறது. ஆக இதெல்லாம் நாம் சொல்றேன். ஆக இவைகளையெல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆகவே இவைகளையெல்லாம் செய்திருப்பது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த 4 ஆண்டுகளிலே யானையினாலோ மயில்களினாலோ அது போன்ற காட்டுப்பன்றிகளினாலோ எந்த பிரச்சனையும் சொல்றேன், அதான் வரேன். அதுபோல இந்த ஆட்சியில்தான் மனித விலங்குகளால்
விலங்கு மோதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 2 முறை உயர்த்தப்பட்டு தற்பொழுது ஒவ்வொரு மனித உயிர்ப்பிற்கும் ரூபாய் 10 லட்சம் வழங்கப்பட்டு வருகிறது. 2 முறை உயர்த்தி முதலமைச்சர் தான் இதை கொடுக்கணும்னு சொல்லி உயர்த்தி 10 லட்சம் ரூபாய் யானையாலேயோ அல்லது புலியாலேயோ மற்றவைகளால் எவைகளால் அந்த ஆபத்து வனவிலங்குகளால் ஏற்படுமானால் அப்படி உயிரிழப்பவருடைய குடும்பத்திற்கு முதல் 2 வருஷத்துல தலைவர் தான் 2 முறை அதை ஏற்றி இருக்கிறாரு. ஏற்றி இப்பொழுது 10 லட்சமாக ஜெகன்மூர்த்திக்கு கிடைச்ச பரிசு ஜெகன்மூர்த்திக்கு இறந்ததுக்கு கிடைக்கல கொடுக்கப்படும். அப்படிதானே இருந்ததுன்னா நீங்க எழுதி கொடுங்க. கண்டிப்பாக உயிரிழந்தது அதனால் என்ற நிலைமை வருமானால் 10 லட்சம் ரூபாய் நிதி முதலமைச்சரிடம் சொல்லி அது வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். ஆக இது போன்ற பல்வேறு இடங்களில் எந்த பகுதியிலே யானைகளினாலோ வனவிலங்குகளினாலோ உயிரிழப்பு ஏற்படுமானால் அதை சொல்லலாம். விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப 2022-23 நிதியாண்டில் 6765 நபர்களுக்கு 11.43 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. 2023-24 நிதியாண்டில் 10,260 நபர்களுக்கு 17.3 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 2024-25 நிதியாண்டில் 2/1/2025 வரை 5035 நபர்களுக்கு 10.55 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிதியாண்டிற்கு கூடுதலாக ரூபாய் 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வனவிலங்குகளினால் பாதிக்கப்படுகிற குடும்பங்களுக்கு, விவசாயிகளுக்கு, அவர்களுக்கு பாதுகாப்பாக நிதி உதவியை வழங்குவதற்கும் தமிழக அரசு செய்திருக்கிறது என்பதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி, இனிமேல் இது போன்ற உயிரிழப்புகள் வருமானால் அந்த பகுதிகளிலே இருக்கிற நீங்கள் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தால் நிச்சயமாக நாங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுப்போம். பெரும்பாலும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த வனத்துறை என்பது பெரும்பாலான விதிகள் எல்லாம் ஒன்றிய அரசின் கையில் தான் இருக்கிறது. நாம் அதில் கொஞ்சம்தான், இந்த நிதி கூட அவங்க கொடுக்கறதான். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் என்ன முடியுமோ அதை இந்த அரசு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவர் எங்களுக்கு இதற்கான உரிய ஆணைகளை எல்லாம் வழங்குவதற்கு ஆணையிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே இந்த வனத்துறை தொடர்ந்து செயல்படும் என்பதை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.